ஒரு ஆட்டை தேடி காட்டுக்குள்ளே போன ஒருத்தருக்கு அங்கே தங்கம் கிடச்சிருக்கு. அது ஒரு சின்ன தங்கத்துகளாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த செய்தி பரவியதுக்கு அப்புறம் அந்த சின்ன கிராமத்துக்கே 10,000 பேர் வந்து தங்கம் தேடி குவிஞ்சிருக்காங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தங்கம் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறு நாடுகள்லேருந்து கூட மக்கள் பணத்தை செலவு பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே மிகப்பெரிய அளவில் தங்கம் இருக்கா, அல்லது ஒரு சின்ன கண்டுபிடிப்பு வதந்தியாக மாறி ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே கொண்டு வந்துச்சா? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேற்கு கென்யாவில் இருக்கிற ஒரு தொலைதூர பகுதியில். அந்த இடத்தோட பேர் வந்து சொபோரோ 4 கிராமம். சில வாரங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த பகுதி சாதாரணமாக புதற்காடுகளாக இருந்த மேய்ச்சல் நிலங்களுமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த இடத்துல பார்த்தா எங்கே பார்த்தாலும் மக்கள் நிலத்தை தோண்டிக்கிட்டே இருக்காங்க, மண்ணை அள்ளிக்கிட்டே இருக்காங்க. சிலர் அந்த மண்ணை ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பெண்கள் ஆற்றுல உட்காந்து மண்ணையும் மணலையும் அலசி அதில் தங்கத்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடமே ஒரு பெரிய தற்காலிக சுரங்க பகுதியாக மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் 33 வயசான மனாசே லோமாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆடு மேய்க்கிறவர். ஒரு நாள் காணாமல் போன அந்த தன்னுடைய ஆட்டை தேடி போயிருக்காரு. அப்போ ஆற்றங்கரையில் சில பெண்கள் வந்து தங்கத்துகளை தேடிக்கிட்டு இருப்பதை பார்த்துருந்துருக்காரு. அவரும் அவங்களோட சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் வந்து பெரிய கதைக்கு ஆரம்பமாக இருக்குது. 3 கிராம் தங்கம் 36,000 ஷெல்லிங் வந்து வேல்யூ வருது. மனாசே லோமச்சாருக்கு அங்கே கிடைச்ச தங்கத்தோட அளவு பெருசாக இல்லை. மொத்தம் 3 கிராம் தங்கம். ஆனால் அந்த 3 கிராம் தங்கத்தையே அவர் சுமார் 36,000 கென்யா ஷெல்லிங்க்கு, அதாவது சுமார் $250 அமெரிக்க டாலருக்கு விற்றுருக்காரு. இந்த செய்தி கிராமத்தில் பரவ ஆரம்பிச்சதும் அங்கே தங்கம் கிடைக்குது அப்படிங்கிற தகவல் வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்கள் கூட்டமாக அங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் உள்ளூர் நிர்வாகத்தின் மதிப்பீட்டின்படி சுமார் 10,000 பேர் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்துக்கு திடீர்னு 10,000 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்தோட நிலைமையே மாறிடும் இல்லைங்களா? அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஏன் இவ்வளவு பேர் தங்கம் தேடி வர்றாங்க? இங்கே வர எல்லாருமே பெரிய பணக்காரர் கிடையாது. பல பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க. நிலையான வருமானம் கிடையாது. குடும்ப செலவு இருக்குது, குழந்தையோட பள்ளி கட்டணம் இருக்குது, அன்றாட வாழ்க்கை செலவுகள் இருக்குது. இதையெல்லாம் சமாளிக்க கஷ்டப்படுற மக்கள். அதனால தான் ஒருவேளை இங்கே தங்கம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடுமே அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல உதாரணம் பேட்ரிக் லெகோலியா. அவரும் விவசாயம் அப்படி கால்நடை வளர்ப்பை நம்பி வாழ்கிறவர் தான். தன்னுடைய குழந்தைகளுடைய பள்ளி கட்டணத்தை செலுத்துறது கஷ்டமாக இருக்கிறனால கூடுதல் வருமானம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தங்கம் தேட வந்திருந்தார். இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதான அபிகேல் செலங்காட். இதுக்கு முன்னாடி அவர் ஒருபோதும் சுரங்க பணியில் ஈடுபட்டதே இல்லையா. ஆனால் தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறு மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கல்வி கட்டணத்தை செலுத்தணும். அதோட தன்னுடைய தம்பி தங்கைகளை தொடர்ந்து பள்ளியில் படிக்க வைக்கணும். அவருக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மண் வெட்டி மண்வாரி அப்படிங்கிற கருவியை வந்து வச்சு நிலத்தை தோண்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே மக்கள் தேடுவது வெறும் தங்கம் மட்டும் இல்லைங்க, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் உண்மையிலே எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த கதையில் மிக முக்கியமான கேள்வி. அங்கே தங்கம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அங்கே மிகப்பெரிய அளவில் தங்கம் இருக்குதா? அந்த தங்கத்தை முறையில் வெட்டி எடுக்க முடியுமா? அது மூலம் பெரிய அளவிலான சுரங்க தொழில் நடத்த முடியுமா? இதுக்கெல்லாம் இன்னும் தெளிவான பதில் கிடைக்கல. உள்ளூர் அதிகாரிகளின் தகவலின்படி சில இளைஞர்களுக்கு கணிசமான அளவு தங்கம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்த நாளே பெண்கள் குழு ஒன்றும் குறிப்பிடத்தக்க அளவு தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் செய்தி இன்னும் வேகமாக பரவுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த தங்கத்தோடைய அளவும் மதிப்பும் மக்கள் மத்தியில் வதந்திகளாக மிகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. 10,000 பேர்லேருந்து 2,500 பேராக வந்து எப்படி மாறிச்சு? இதன் காரணமாக ஆரம்பத்தில் சுமார் 10,000 பேர் அந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை சுமார் 2,500 குறைஞ்சிட்டதா அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஏன்? பல பேர் அங்கே வந்து நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு தங்கம் கிடைக்கல. அதனால் பல நம்பிக்கை இழந்து திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இன்னும் சிலர் மட்டும் எதுவும் கிடைக்காம வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க. உகாண்டாவில் இருக்கிற மக்கள் வந்திருக்காங்க. இந்த பகுதி உகாண்டா எல்லைக்கு அருகில் இருக்கனால 2 நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக சமூக மற்றும் குடும்ப உறவுகள் இருக்குது. அதனால் உகாண்டாவிலிருந்து மக்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் முகிஷா கர்பரே. ஒரு நண்பர் மூலமாக இந்த தங்கத்தை கிடைக்கிற செய்தியை வந்து கேட்டதும் உடனே இங்கே வந்திருக்காரு. அதுக்காக பயண செலவாக மட்டும் 1,00,000 உகாண்டா ஷெல்லிங், அதாவது சுமார் $27 செலவு பண்ணி வந்திருக்காரு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு தங்க துகள் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் திரும்ப போக தயாராக இல்லை.
ஏதாவது கிடைச்ச பிறகு தான் வீட்டுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து தேடிட்டு இருக்காரு. தங்கம் கிடைக்காவிட்டாலும் சிலருக்கு பணம் கிடைக்கிறது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இங்கே தங்க வேட்டையில் எல்லாருமே தங்கம் தேடி தான் சம்பாதிக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துக்கு வந்ததுனால அவங்களுக்கு உணவு வேணும், குடிக்க தண்ணி வேணும், குளிர்பானங்கள் வேணும், ரொட்டி, பால் போன்ற பொருட்கள், உணவுப் பொருட்கள் வேணும். இதனால் தங்கம் தேடுபவர்களை சுற்றி புதிய சிறு வியாபாரிகளுக்கும் உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உள்ளூர் அதிகாரியின் தகவலும்படி 200க்கு மேற்பட்ட சிறு தொழில்கள் அங்கே உருவாகி இருக்குது. அதில் ஒருவர் ஜெரின் அமேஜா. அவர் தண்ணீர் பாட்டில், குளிர்பானங்கள், ரொட்டி, பால் அப்படிங்கிற பொருட்களை சேல்ஸ் பண்ணுறாரு. அதாவது ஒருத்தர் தங்கம் தேட வந்திருக்காரு, இன்னொருத்தர் அந்த தங்கம் தேட வந்தவங்களுக்கு தேவையான பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கிறார். இதுதான் ஒரு திடீர் கோல்ட் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு முழு உள்ளூர் பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மக்கள் திடீர்னு ஒரு தொலைதூர பகுதிக்கு வந்தால் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகளுக்கு ரொம்ப பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. குடிப்பதற்கு போதுமான சுத்தமான தண்ணி இல்லை, குளிப்பதற்கு சிரமம், மக்கள் மரங்களுக்கு கீழே தூங்கும் நிலையில் இருக்குது. சிலர் பகலும் இரவும் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தங்கியிருப்பவர்களுடைய பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதனால் பெண்கள் பாதுகாப்பான இடத்துல தங்குவதற்கு சிரமப்படுறாங்க. அதனால் அதிகாரிகள் சுகாதார பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு ரோந்து பணிகளையும் அதிகரிச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய கல்விக்கும் ஆபத்து இருக்குது. இன்னொரு முக்கியமான கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள். செப்டம்பரில் பள்ளிகள் திரும்பவும் திறக்கப்பட இருக்குது அந்த நாட்டில். ஆனால் தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் குழந்தைகளும் சுரங்க பணியில் ஈடுபட்டு பள்ளிக்கு போகிறத விட்டுவிடக்கூடும் அப்படிங்கிறதுனால கவலையை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் தங்கம் கிடைப்பதால் குடும்பத்துடைய வாழ்க்கை முன்னேறலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தங்கத்தை தேடும் முயற்சியை குழந்தைகளும் ஈடுபட்டிருக்காங்கிறப்போ எதிர்கால கல்வியும் பாதிக்கப்படும். இதுதான் இந்த சம்பவத்தோட இன்னொரு முக்கியமான பக்கம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே மக்கள் இன்னும் ஆழமாக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல லாரிகளில் மண் மாதிரிகள் எடுத்து பக்கத்தில் இருக்க ஓர்டம் நகரத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. அந்த ஆய்வு முடிவுகள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பகுதியில் உண்மையிலேயே பெரிய அளவில் தங்க சுரங்கம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதிலும் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த உண்மையான கோல்டு ரஷ்ஷா அல்லது பெரிய வதந்தியால் உருவான தற்காலிக கூட்டமா அப்படிங்கிறது தெரியாது. என்னதான் இந்த கதையை பார்த்தாலும் இதில் ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவர் காணாமல் போன ஆட்டை தேடி போகிறாரு. அங்கே சில பெண்கள் தங்கம் தேடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவரும் தங்கம் தேடுறாரு. 3 கிராம் தங்கம் தான் கிடைக்கிது. அதை விற்று $250 கிடைக்கிது. அந்த செய்தி பரவுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கம் தேடி வராங்க. இதில் நமக்கு புரிகிற விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் ஒரு சின்ன கண்டுபிடிப்பு மனுஷனுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஒரு முழு சமூகத்தையே மாற்றிடும். ஆனால் அதே நேரத்தில் தங்கம் கிடைக்கிற அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் தங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் பாதுகாப்பையும் சில நேரங்களில் கல்வியையும் கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் இந்த தங்க வேட்டைகளுடைய உண்மையான முடிவு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உண்மையிலேயே பெரிய அளவில் தங்கம் இருக்குதா அல்லது இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போக வேண்டிய நிலை வருமா? ஆய்வு முடிவுகள் தான் சொல்லணும். இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான உலக செய்திகள் அப்புறம் வித்தியாசமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.